வணக்கம். பிரபஞ்சமும் நீங்களும் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் உண்மையிலேயே ஒரு இலக்கை அடைய விரும்பினால் உங்கள் முழு கவனமும் அதன் மேல் இருக்கும்போது அந்த இலக்கை உங்களிடம் சேர்க்க இந்த பிரபஞ்சமே வழிவகுக்கும். உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இரவு முடிஞ்சதும் பகல் வருவது போல உங்கள் கஷ்டங்கள் முடிஞ்சதும் ஒரு புதிய விடியல் கண்டிப்பாக வரும். ஒரு சிறிய விதை எப்படி பிரம்மாண்டமான ஆலமரமாக மாறுதோ அப்படி தாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு சிறிய திறமை கூட நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராக கண்டிப்பாக வரலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல எண்ணம். உங்கள் கனவை தெளிவாக முடிவு செய்யுங்க. 2வது செயல். வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முயற்சியாவது எடுங்க. 3வது பொறுமைங்க. இன்றைக்கி முயற்சி பண்ணிட்டு நாளைக்கே வெற்றி கிடைக்கணும் அது கண்டிப்பாக கிடையாதுங்க. விதைத்த அன்றே அறுவடை செய்ய முடியாது. காலம் வரும் வரை காத்திருங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. ஆனால் அதில் உங்களோட தடம் பதியணும் அப்படின்னா நீங்கள் உங்களை முதல்ல நம்பணும். என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளையும் உங்களுக்காக திறக்குங்க. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்கிறது இந்த உலகம் எனக்கு எதிராக இருக்குது, இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி கிடையாது. நீங்களே ஒரு தனி பிரபஞ்சம்தாங்க. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க. ஆனால் உங்களோட கைரேகையும் உங்களோட சிந்தனை திறன் கொண்ட இன்னொரு மனுஷன் கிடையாதுங்க. உங்களுக்கு தடப்பட்டிருக்கும் இந்த பிறவி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. நட்சத்திரங்கள் உருவாக பல கோடி ஆண்டுகள் ஆகும். அதுபோல் தாங்க உங்கள் வெற்றிக்கான நேரமும் பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறே தவிர வெற்றி இல்லை என்பதே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எப்படி முடிவில்லையோ அதுபோல் உங்கள் மனதின் கற்பனை திறனுக்கு எல்லையே கிடையாது. தோல்வி என்பது முடிவு இல்லை. ஒரு விண்மீன் வெடிக்கும் போது தான் புதிய நட்சத்திரங்கள் பிறக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற வலிகளும் தோல்விகளும் உங்களை இன்னும் பிரகாசமான ஒரு மனிதனாக மாற்றும் ஒரு சூழ்நிலை. வானத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தால் நிலவை ஒருபோதும் அடைய முடியாது. பிரபஞ்சம் ஒருபோதும் சோம்பேறிகளுக்கு உதவி செய்யவே செய்யாது. நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சாதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக 10 வழிகளை நிச்சயமாக திறந்து வைக்கும். நான் சொல்கிற இந்த 3 விஷயங்களை மனசில் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல நேர்மறை எண்ணம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுகிறீங்க. 2வது விடாமுயற்சி. காற்று வீசினாலும் தீபம் அணையலாம், ஆனால் சூரியன் என்றைக்குமே அணைவதில்லை. நீங்கள் எப்போவுமே சூரியனாக தான் இருக்கணும். நன்றி உணர்வு. உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா உங்ககிட்ட என்ன இல்லையோ அதுக்கு நீங்கள் இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்லி பிரபஞ்சத்தை கேட்டு கண்ணீர் சிந்துறீங்கல்ல, அதே நேரத்தில் எனக்கு நீ இதையும் கொடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் நன்றியும் கண்டிப்பாக செலுத்தணும். ஏன்னா உனக்கு அம்மா அப்பா இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அம்மா அப்பா கிடையவே கிடையாது. உனக்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கலாம், நீ வருத்தப்படுவேன் எனக்கு இன்னும் பெரிய வீடு கட்டணுமேனு முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த வீடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நீ கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். ஐயோ நான் இனி என்ன பண்ணுறது அப்படின்னு வெளியே தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. நீங்கள் எதை சாதிக்கணும்னு பிறந்திருக்கீங்களோ அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் கனவுகளை நோக்கி துணிச்சலாக நடப்போடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கு. நன்றி.